இங்கே ஒரு பொண்ணு காஞ்சு போன ஒரு மரம் இருக்கும். அது மேல போயிட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு இருப்பா. பல வருஷத்துக்கு முன்னாடி அது காஞ்சு போன மரமா இருக்கும். இப்ப அதனால புதுசா பச்சையா இலையெல்லாம் வந்திருக்கும். இலை வந்தது மட்டும் இல்லாம அதுல இருந்து அழகான பூக்களும் வளர்ந்துருக்கும். இப்போ ஒரு வயசான தாத்தா அந்த பக்கமா போயிருப்பாரு. நான் இந்த மாதிரி பண்ணிருக்கதா பாப்பாரு. கடவுள்கிட்ட ரொம்ப நன்றி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு தேவதையை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நானே கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருப்பாரு. அந்த தாத்தா இறந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த தாத்தாயோட வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா 2 பேர் இருப்பாங்க. அவங்க இந்த பொண்ணை சரியா பாத்துக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி பவர் இருக்கதெல்லாம் தெரியாது. ஏதோ ரோட்ல போற பொண்ணை கூட்டிட்டு உட்கார வச்சுட்டாங்க. நடுவுல நம்ம எதுக்காக இவர் இறந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமை பண்றாங்க. இப்ப அந்த பக்கமா ஒரு லேடி போயிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறத பாத்துருப்பாங்க. அதனால ஒரு கூட ஃபுல்லா உருளைக்கிழங்க எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுவாங்க. இப்ப இந்த பொண்ணு வீட்டுல கூட்டிட்டு போன நம்ம ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறோம். இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடவே முடியல. நீ ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரியா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்ப எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஸ்டீம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கும். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எங்களுக்கே சாப்பிடறதுக்கு இல்ல, இல்ல உனக்கு இங்க இருந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு ஆசைப்பட்டதுனால இப்ப மேல வானத்துல இருந்து ஸ்டீம் பண்ணதான் நிறைய கூட்டது. பொண்ணு ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரிய வருது இவ சாதா குழந்தை எல்லாம் கிடையாது. அது டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக உனக்கு வேற என்ன சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எனக்கு களி சாப்பிடணும்னு சொல்லுவா. சொன்ன உடனே இப்ப அவங்களோட வீட்டுக்குள்ள நிறைய முயலுங்க ஓடி வருது. ஆனா இந்த விஷயம் அந்த குடும்பத்துல இருக்க மத்த யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணிட போறாங்க அப்படின்றதுனால அதுக்கு யாருக்கும் சொல்லாம வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் இப்ப அந்த குட்டி பொண்ணு கூட்டிட்டு போய் இவங்களும் ஊருக்குள்ள போயிருப்பாங்க. அப்போ ராணி இருப்பாங்களா, ராணிக்கு ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகி நிறைய வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லாம இருக்கும். இப்ப இந்த பொண்ணு இப்படி பார்த்த உடனே உங்களுக்கு மொத்தம் 5 குழந்தைங்க யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு, வெயிட் பண்ணி இருங்க, ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு வர முடியாம இருக்கு அப்படி சொல்லி இருப்பா. ஆரம்பத்துல இந்த சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் யாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த ராணிக்கு நம்ம பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் அந்த குட்டி பொண்ணு சொல்றத கேக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு வீட்டுல கூட்டிட்டு போய் இருப்பாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் அவங்க கிட்ட மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த இடத்துல தோண்டுங்க அப்படின்னு சொல்லி இருப்பா. கரெக்டா அதே மாதிரி அந்த இடத்துல தோண்டி பார்த்தா ஒரு சூனியக்கார பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்கு மேல இந்த ராணியோட பர்த்டே டேட் எழுதியிருக்கும். நிறைய ஊசியெல்லாம் குத்தி வச்சிருப்பாங்க. இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு யாரோ மந்திரம் பண்ணி எல்லாம் விம்மையெல்லாம் புதைச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த பொண்ணு சூப்பராகவே கண்டுபிடிச்சு வெளியே எடுத்துடுவா.